சரி, இப்போ 64 4ஆல் வகுக்கும் போது என்ன விடை வந்தது? 16 மிகுதி 0 வந்திருக்கிறது. சரியோ? அப்போ இங்கே என்ன தரப்பட்டு இருந்தது? 4ஆல் வகுக்கும் போது மீதி 2 வரணும். 2 பிள்ளைகள் மிகுதியாக வரணும். இங்கே 16 மிகுதி என்ன? 0. ஒரு பிள்ளைகளும் மிகுதியாக வரவில்லை. ஆனால் என்ன தரப்பட்டிருந்தது? 2 பிள்ளைகள் மிகுதியாக வருவார்கள் என்று. அதனால் என்ன, 2வது கேள்வியும் விடையும் பிழையானதாகும். 2வது விடையும் பிழையானது. இனி 3வது விடையை பார்ப்போம். சரியோ? 3வது விடையை பார்ப்போம். எத்தனை? 94 3ஆல் வகுக்கணும். சரியோ? சரி, இது பொருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் 3 குழுக்களாக பிரிக்கும் போது ஒரு பிள்ளை மிகுதியாக வருமாம். அப்போ என்ன, அது பொருத்தமாக இருக்கிறது. இனி நாம் என்ன, 4ஆல் வகுத்து பார்ப்போம். எத்தனையால்? 4ஆல் வகுப்போம். 4ஆல் வகுக்க வேண்டாம். இதுவும் பொருத்தமாக இருக்கிறது. ஏன், அங்கே என்ன தரப்பட்டிருந்தது? 4 குழுக்களாக பிரிக்கும் போது 2 பிள்ளைகள் மிகுதியாக வருவர். இப்போ பொருத்தமானது. இனி நாம் 5ஆல் வகுத்து பார்ப்போம். எத்தனையால்? 5ஆல் வகுப்போம். 94 5ஆல். சரி, இதுவும் பொருத்தமாக இருக்கிறது. ஏன், இங்கே என்ன தரப்பட்டிருந்தது? 5 குழுக்களாக பிரிக்கும் போது 4 பிள்ளைகள் மிகுதியாக வருவார்கள் என்று. அப்போ நாம் பிரிக்கும் போதும் என்ன, 4 பிள்ளைகள் மிகுதியாக வந்திருக்கிறார். அப்போ நாம் 3 4 5 இந்த 3ஆலையும் வகுக்கும் போது என்ன, சரியாக தான் தரப்பட்டு இருக்கிறது. இந்த எல்லாம் சரியாக நமக்கு வந்திருக்கிறது. அப்போ என்ன, 3வது விடை தான் பொருத்தமானது. அப்போ இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வந்திருக்கிறது? 24வது கேள்விக்கு எத்தனையாவது விடை? 3வது விடை. இது நாம் அடுத்த கேள்வியை பார்ப்போம். பாட்டிக்கும் பாட்டனுக்கும் 4 மகள்மார் உள்ளனர். அவர்கள் 4வரும் திருமணமாகி உள்ளனர். அந்நான்கு குடும்பங்களிலும் 4 பிள்ளைகள் வீதம் உள்ளனர். அவர்கள் எல்லோரும் உயிர் வாழ்கின்றனர் எனின் இக்குலாத்தில் எத்தனை நபர்கள் உள்ளனர்கள் கேட்டிருக்கு. சரியோ? இப்போ நாம் கேள்வியை பார்ப்போம். என்ன கேள்வி? பாட்டிக்கும் பாட்டனுக்கும், இது பாட்டி, இது பாட்டன். சரியா? இவர்கள் 2 பேருக்கும் எத்தனை மகள்மார்கள்? எத்தனை மகள்மார்கள் பிள்ளைகள்? 4 மகள்மார்கள். சரியோ? அப்போ பாட்டிக்கும் பாட்டனுக்கும் எத்தனை மகள்மார்கள்? 4. பாட்டி பாட்டன் இவர்கள் 2 பேருக்கும் எத்தனை பிள்ளைகள்? 4 பிள்ளைகள். சரியா? இப்படி 4 பிள்ளைகள் இருக்கிறார்கள். சரியோ?
இவர்கள் இரண்டும் திருமணமாகிவிட்டனர். திருமணமாகிவிட்டனர்கள் என்ன? அவர்களும் அவர் மகள்மாருக்கு கணவர்களும் இருப்பார்கள். அப்போ மகளும் மருமகளும் காணப்படுவார்கள். இப்போ பாட்டிக்கு மகளும் ஒரு மகளுக்கு மகள் திருமணமாகிவிட்டால் கணவர் என்ன இருப்பார், அப்போ மருமகனும் இருப்பார். மற்ற பிள்ளைக்கும் அப்பிறேன் சரியோ? சரி, இனி என்ன? இவர்கள் இந்த மகளோட குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருக்கிறார்களாம். அப்போ ஒரு மகளுக்கு எத்தனை பிள்ளை? 4 பிள்ளை. இப்போ இவருக்கு 4, இவருக்கு 4, இவர்களுக்கு 4, இவர்களுக்கு 4. இவர்கள் எல்லாரும் என்ன? உயிர் வாழ்கின்றனர். அப்போ இங்கே எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள் என்று கேள்வி கேட்டிருக்கிறது. இப்போ நம்ம பார்ப்போம் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள் என்று. ஓகே, இப்போ பார்ப்போம் எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள். இப்போ பாட்டியும் பாட்டனும் என்ன? பாட்டியும் பாட்டனும் 2 பேர். அடுத்தது இந்த இவர்களை பார்ப்போம், மகளும் மருமகனையும். இப்போ இவர்களுக்கு 4 பாட்டனுக்கும் பாட்டிக்கும் 4 மகள்கள் இருக்கின்றார்கள். அப்போ 4 மகள்கள் இருந்தால் 4 மருமகள்களும் இருக்கின்றார்கள். இப்போ 4ஐயும் கூட்டினா எத்தனை? 8. அப்போ 4 மகள்களும் 4 மருமகன்களும் இருக்கின்றார்கள். இப்போ மொத்தம் 8. இனி பிள்ளைகளை பார்ப்போம். 4 4 4 4. நன்னாங்கு எத்தனை பிள்ளைகள்? 16. ஒவ்வொரு குடும்பத்திலேயும் 4 பேர். இப்போ நன்னாங்கு இது தானே, 4 பேருக்குனா வரும். இல்லாட்டி நீங்கள் கூட்டியும் பார்க்கலாம். இப்போ 16. இப்போ இந்த மொத்தத்தையும் கூட்டுவோமா? ஓகே, கூட்டி பார்ப்போம். இப்போ கூட்டினா என்ன விடை வருதுன்னு பார்ப்போமா? ஓகே, 2 8 16. 8ஐயும் 2ஐயும் கூட்டினா 10. சரி, இப்போ 16 கூட்டுவோம். கூட்டினா எத்தனை? 26. அப்போ இங்கே எத்தனை நபர்கள் இருக்கின்றார்கள்? 26 நபர்கள். எத்தனை நபர்கள்? 26 நபர்கள். அப்போ 3வது விடைதான் பொருத்தமானது. இப்போ உங்களுக்கு இத்தனை கேள்வி 3 கேள்விகளும் முழுமையாக விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். அப்போ இது 13வது கேள்விக்கு என்ன விட திருப்பி நான் ரிவைஸ் பண்ணுறேன். 13வது கேள்விக்கு 1வது விட, 14வது கேள்விக்கு 3வது விடை, 15வது கேள்விக்கு 3வது விடை. இப்போ உங்களுக்கு எப்படி விளங்கியிருக்கும்? 23வது கேள்விக்கு என்ன பிழையானது, ஏண்டா இந்த கோடுகள் வந்திருக்கிறது. இது 24வது கேள்வியும் என்ன நாம் வகுத்து பார்க்கும்போது எது பொருத்தமானதுன்னு கண்டுபிடிச்சி போட்டேன். அடுத்தது 25வது கேள்வி, அதனை என்ன நாம் இப்படி வரைந்து பார்க்கலாம். வரைந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கூட்டி 26 இந்த விடை வந்திருக்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால்தான் நான் புதுசாக போடுற வீடியோஸை பார்த்து நீங்கள் என்ன இலகுவாக கற்கக்கூடியதாக இருக்கும். பாய்.